நான் ஏன் மூலையில் உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஐஃபோன்லேயும் பேக் போடணுன்னா பேக் பட்டன் நிறைய டைம் இந்த மாதிரி மூலையில் தான் இருக்கும். நம்ம அதை தேடணும்னா மூலைக்கு போகணும். ஆனால் ஆண்ட்ராய்டில் பேக் பட்டன் அமுக்கிறதுக்கு இந்த பக்கம் இப்படி பண்ணால் பேக் ஆகும், இந்த பக்கம் இப்படி பண்ணால் பேக் ஆகும். ஐஃபோனில் அந்த ஆப்ஷனே இல்லைங்க. நிறைய வாட்டி பேக் போடுறதுக்கு பதிலாக நான் செம காண்டாயிட்டு ஃபோனை டமாலு கீழே போட்டு உடச்சிடலாமா தோணும். ஆனால் அவ்வளோ காசு போட்டு வாங்கின ஃபோனு உடைச்சா இதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக செலவை நினச்சா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருதுங்க. ஆனால் ஐஃபோனை வாங்கிட்டேன். இந்த ஐஃபோனில் நிறைய ப்ளஸ் எல்லாம் இருக்குது. நான் ஐஃபோன் 16 வாங்கினேன். ஐஃபோனில் நிறைய ப்ளஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ப்ளஸ்ஸு ஐஃபோன் 16 ப்ளஸ் தான். வேறு என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குன்னு நான் யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நான் ஆண்ட்ராய்டை விட்டு வந்துட்டேனேன்னு ஃபீல் தான் பண்ணுறேன். ஐ மிஸ் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ். நீங்கள் ஐஃபோன் வாங்குறீங்கன்னா யோசிச்சு வாங்குங்க. இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட குமுறல்கள் கதறல்கள் அப்புறம் போக போக ஐஃபோன் எனக்கு பிடிச்சிருக்கான்னு நான் சொல்கிறேன்னாலும் பாருங்க. பாய். ஏம்மா